ஜாங்கோட அன்னைக்கு நைட் அவுட் போயிட்டு வந்ததுல இருந்து ஹீரானோட அம்மா அவன் கூட செம்ம க்ளோஸ் ஆயிட்டாங்க. இன்ஃபேக்ட் வேலையில எல்லாம் அவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு முன்ன விட இப்பெல்லாம் கொஞ்சம் அதிகமா மேக்கப் போட்டு அவங்களை இன்னும் அழகா ஜாங் முன்னாடி காட்டிக்கணும்ட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே அவங்களுக்குள்ள ஒரு பயம் எப்பயுமே இருந்துட்டு இருக்கு. இந்த சொசைட்டி நம்மள என்ன நினைக்கும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்ம சொந்தக்காரங்களா நம்மள எப்படி பேசுவாங்க அப்படின்ற எண்ணங்களே அவங்கள முழுமையா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு லைஃபை வாழ விடாம தடுத்துட்டு இருக்கு. இப்போ அங்க ஜாங் ரொம்ப சீரியஸா எதையோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப ஹீரான் அம்மாவோட பிஏ என்னப்பா ஆச்சு, ரொம்ப சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கேன்னு கேட்டா, இல்ல நம்ம பாஸ் ஏன் 2வது மேரேஜ் பண்ணிக்காம இன்னும் தனியாவே இருக்காங்கன்னு கேட்டா, அதுக்கு அவங்க பிஏஓ அவங்க பாஸையே வெறுத்துட்டாங்கடா, இனிமே அவங்க லைஃப்ல ஒரு பையன் வரதெல்லாம் பெரிய விஷயம்ன்றாங்க. அப்ப ஜாங் அவங்களுக்கு கால் பண்ணி ஸ்டெப்ஸ் கிட்ட வர சொல்றான். காலை கட் பண்ணாம பேசிட்டே வரான். அப்ப ஹீரோனோட அம்மாவோ, ஹே அன்னைக்கு நான் உன்னை வெளியே வர சொன்னேன், ஆபீஸ்ல எல்லாம் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பேசிட்டே இருக்காங்க. அப்ப ஜாங் அங்க வந்துட்டோன்னு 2 பேரும் போன்ல பேசுறத நிப்பாட்டி கொஞ்ச நேரம் 2 பேரும் கண்ணிலேயே பேசிட்டு இருக்காங்க. எதுக்குடா என்ன இங்க வர சொன்னேன்னு கேட்டா ஜாங், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டுடுறான். இவங்களோ பைத்தியம் மாதிரி எதுவும் யோசிச்சுட்டு இருக்காம வேலையை போய் பாடுறான்னு சொன்னா இவன் பட்டுன்னு வந்து அவங்களை கிஸ் பண்ணிடுறான்.